மனதை நெகிழ வைக்கக்கூடிய இந்த பதிவினை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, இன்று நான் சொல்ல போகும் இந்த சம்பவம் மனிதநேயம் இன்னும் இந்த உலகில் உயிருடன் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் ஒரு உண்மை நிகழ்வு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரிலிருந்து மும்பை நோக்கி துரந்தோ எக்ஸ்பிரஸ் ரயில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அது நள்ளிரவு நேரம். பெரும்பாலான பயணிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். சிலர் மட்டுமே ஜன்னல் வழியாக இரவின் அமைதியை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெட்டியில் திடீரென்று ஒரு கர்ப்பிணி பெண் கடுமையான பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருந்தார். அவருடன் வந்திருந்த குடும்பத்தினர் பதற்றத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தார்கள், தவித்தார்கள். யாராவது மருத்துவர்கள் இருக்கிறார்களா அல்லது செவிலியர்களாவது இருக்கிறார்களா என்று அவர்கள் கூக்குரல் கொடுத்தார்கள். அந்த குரலை கேட்ட ஒரு பெண் உடனே தனது இருக்கையிலிருந்து எழுந்து வந்தார். அவர் ஒரு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர் என்று தெரிய வருகிறது. அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு அந்த செவிலியரும் துடித்து போனாள். சூழ்நிலையை பார்த்த அந்த செவிலியர் அடுத்த ரயில் நிலையம் வரும் வரை காத்திருக்க முடியாது, இப்போதே குழந்தை பிறக்கப் போகிறது என்று அமைதியாக கூறினார். ரயிலில் மருத்துவ வசதிகள் ஏதும் கிடையாது. ஆனால் அந்த செவிலியரோ பதற்றமடையவில்லை. ரயிலில் பயணம் செய்த மற்ற பெண் பயணிகளும் அந்த செவிலியருக்கு உதவ ஓடி வந்தார்கள். அவர்களின் உதவியோடு அந்த செவிலியர் பெண் ஒரு தனிமையான இடத்தை ஏற்படுத்தினார்கள். சுத்தமான துணிகள், குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை பயணம் செய்த மற்ற பயணிகள் உடனடியாக கொண்டு வந்து கொடுத்தார். சில நிமிடங்கள் அந்த ரயிலில் பயணம் செய்த அனைவருக்குமே பதற்றமாக கழிந்தன. இறுதியாக குழந்தையின் அழகான அழுகை சத்தம் அந்த ரயில் பெட்டியில் ஒலித்தது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த ரயில் பெட்டியில் பயணம் செய்த அனைத்து பயணிகளும் நிம்மதி பெருமிச்சு விட்டார்கள். சந்தோஷத்தில் திளைத்தார். சந்தோஷத்தின் ஒலி விண்ணை பிளக்கும் அளவுக்கு அந்த ரயில் பெட்டியில் ஒலித்தது. பல பேர் கைத்தட்டி ஓடி வந்து அந்த செவிலியரின் துணிச்சலை பாராட்டி பேசினார்கள். தாயும் குழந்தையும் பாதுகாப்பாக இருந்தார்கள். ரயில் அடுத்த நிலையத்தை அடைந்ததும் மருத்துவ குழு தயாராக இருந்தது. இருவரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். மருத்துவர்கள் சரியான நேரத்தில் அந்த செவிலியர் உதவியதால் இப்படி 2 உயிர்களும் பாதுகாக்கப்பட்டன என்று சந்தோஷத்தில் திளைத்து அந்த செவிலியரை வெகுவாக பாராட்டினார். ஒரு சாதாரண பயணம் சில நிமிடங்களில் உயிர் போராட்டமாக மாறியது. ஆனால் ஒரு மனிதரின் அறிவும் அமைதியும் மனித நேயமும் அந்த இரவை மறக்க முடியாத நாளாக எல்லோருக்கும் மாற்றிவிட்டது. இந்த உண்மை சம்பவம் நமக்கு எல்லோருக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. மனித நேயம் என்பது பெரிய பதவி அல்லது பெரிய செல்வம் அல்ல. தேவைப்படும் நேரத்தில் மற்றவருக்கு உதவ முன்வரும் மனம்தான் உண்மையான மனித நேயம். இந்த சம்பவம் உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவிற்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள். மீண்டும் ஒரு மனதை நெகிழ வைக்கும் உண்மை சம்பவத்தோடு அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். நீங்க நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். நன்றி.